ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதி கருங்கலம் ஒன்றியத்தில் பிரச்சாரம் மேற்கொண்ட அமமுக வேட்பாளர் ஆர் சுந்தரராஜ் கிராமங்களில் தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தருவேன் என்று உறுதியளித்தார். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் போட்டியிடும் ஆர் சுந்தரராஜ் கிராமமாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அந்த வகையில் வடக்கு காரசேரி, கொம்புகாரநத்தம் உள்ளிட்ட பகுதிகளில் மேலதாளம் முழங்க வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருக்கு கிராம மக்கள் பட்டாசுகள் வெடித்து மேலதாளங்கள் முழங்க சிறப்பான வரவேற்பு அளித்தனர். பிரச்சாரத்தின் போது பேசிய அவர், அனைத்து கிராமங்களிலும் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படும் என்றும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். அமைய போவது அம்மா ஆட்சி, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அம்மாவின் பிள்ளை புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் தலைமையிலே, அதிமுக தலைமையிலே நிச்சயமாக நம்மளுடைய மக்கள் செல்வர் அண்ணன் டிடி தினகரன் அவர்கள், பாரத பிரதமர் மோடிஜி அவர்களுடைய ஆதரவோடு அமைய போவது நம்மளுடைய அதிமுக ஆட்சி தான். அதில் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சர் ஆகும்போது நான் உங்களால் சட்டமன்றத்திற்கு அனுப்பப்பட்டு நிச்சயமாக நம்ம பகுதிக்கு பல்வேறு நலத்திட்டங்களை நிச்சயமாக நான் செய்தருவேன் என்பதை இந்த நேரத்திலே உங்களுக்கு கூறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். அண்ணன் பஸ் ஸ்டாண்டு கேட்டு சொல்லியிருக்காரு. அந்த பஸ் ஸ்டாண்டுகள் இரண்டுமே அது ஒரு பெரிய நிதியுமே கிடையாது. நிச்சயமாக நான் வந்த உடனே அதை நிச்சயம் அந்த 2 பஸ் ஸ்டாண்டையும் நான் கட்டி தருவேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தெரு விளக்கு பிரச்சனை, அதை நம்மளுடைய மின்சார வாரியத்திலே வாய்ப்பு கிடைத்து அதை நம்ம சரி செய்து 3 திரிபேஸாக மும்முனை மின்சாரமாக மாற்றி அங்கே தெருவிளக்குகளும் மின்சார வசதி செய்திருப்படும் என்பதை இந்த நேரத்திலே உங்களுக்கு நான் வாக்குறுதியாக நிச்சயமாக தந்திருக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாறுகள் அவங்க சொன்னாங்க தண்ணி போக மாட்டேங்குன்னு. நம்முடைய கிராமத்தில் இருக்கிற எல்லா சாக்கடைகளும் கழிவு நீர்களும் வெளியேறுவதற்கு சரியான முறையிலே ஆய்வு செய்து வாறுகள் அமைத்து தரும் என்பதையும் நான் இந்த நேரத்திலே உங்களுக்கு கூறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன்.